இப்போ வரைக்கும் இது ஏன் சாமி இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாருன்னா, பணக்கமிக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்துமுடனை நிகழத்து தெரிக்க வரமாகும்னா, நம்மளுடைய வாழ்க்கையும் கர்ம வினைங்கிற சங்கிலினால கட்டியிருக்கு. இந்த கர்மவினைங்கிற சங்கிலி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒவ்வொரு சங்கிலியா அவுத்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த சங்கிலி 1-2 கழட்டிட்டு இருந்தோம்னா, ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த சங்கிலி வந்துகிட்டே தான் இருக்குது. அருணகிரிநாதர் சொல்றார், யார் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி வீட்டுல வேல் பூஜை பண்ணி வேல்மாறல் பாராயணம் பண்றாங்களோ, அவங்களுடைய வினை எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அந்த முனையை அறுத்து அவர்களை காப்பாத்துமா. அதனால பணக்கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் சாமியினுடைய வேல். இப்ப சொல்லுங்க, வேலை வீட்டுல வைக்கலாமா வைக்க கூடாதா? இப்ப அதுல எலுமிச்சம்பழம் குத்தணுமா குத்தக்கூடாதா? ஏன் குத்த வேண்டாம்? நான் சொல்லல, சாமியே சொல்றார். சூரபத்மனை கொல்லணும்னு வேல் போகுது, வேல் பாஞ்சு போகுது. எப்படி போச்சான்? இந்த நீங்க படிப்பீங்க, சலத்து வரும் அரக்க உடல் கொளுத்தவளர் பெருத்த கூட சிவத்ததொட எனச்சிகையில் விருப்பமோடு சூடும். நீ வாட உன் நெஞ்ச உருவி மாலையா போடுறேன்னு ஒரு நிறைய டைலாக் பேசுவோம்ல. இந்த டைலாக்க முதல்ல செய்ய போனது வேல் தான். என்னது? சூரனுடைய குடலை உருவி மாலையா போடுறதுக்காக வேல் பாஞ்சுதான். பாஞ்சோன்னா வேல் பாஞ்சு அடுத்த நிமிஷம் என்னானா, மயிலாக மாறினா சேவலாக மாறினா. கொல்லணும்னு நினைச்ச சூரபத்மனையே கொல்றதுக்கு மனசு இல்லாம நல்லவனா மாத்தி முருகன் கூட சேர்த்து வச்ச வேளா நம்ம கிட்ட எலும்புச்சம்பளம் பழகி இருக்கும். அப்ப சாமி நம்ம கிட்ட கேட்கறது என்ன? நம்மளுடைய கர்ம வினையைத்தான் வேல் பலியாக எடுக்கும், கவலைகளை பலியாக எடுக்கும், வேதனையை பலியாக எடுக்கும். அதனால வேலுங்கிறது சாட்சாத் முருகனுடைய ஒரு